ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்காக ஊரில் அன்னதானம், அதுக்காக பொருள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த பொருள்லாம் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு வைக்கணும். அதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நம்ம ஊர் கவலத்தானூர். இது ரோடு காலையில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். எல்லாம் பைக்கு எல்லாம் ஜாஸ்தியாக வரும். நம்மளது வந்து ஆட்டோ. இங்கே பக்கம்தான், ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் தான் வந்து ரீச் ஆக போகிறோம். இதுதான் பவளத்தானூர், பார்த்துக்கோங்க. தாத்தா வேற வந்து மெதுவாக போயிட்டு இருக்காரு, அதனால் நாம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி போகலாம். பஸ்ஸுக்கார் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் பரவாயில்ல. இதுதான் பவளத்தானூரில் தாரமத்துக்கு புதுசாக போட்ட பைபாஸ், கவுண்டர் பைபாஸ். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. எங்கள் ஊரில் அந்த மணல் ரவுண்டான இதுதான். வண்டி வேறு கொஞ்சம் தமிழ் இருக்குது, அதனால இன்னும் தான் நம்ம இப்போ கடையை ரீச் ஆகிட்டோம். அந்த மளிகை கடையில் தான் வாங்கியிருக்கேன். சூப்பர் மார்க்கெட், மளிகை கடையில் சூப்பர் மார்க்கெட். நம்ம ஊரில் இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு. சிட்டியில் இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். நான் வந்துட்டோம். என்னென்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில, அது பைக்லேயே எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஆளுங்க பைக்கில் எடுத்து வர மாட்டாங்க. அரிசி எடுத்து வரணும் போய். அதுவும் பேர் சொல்ல. இது பேர் என்ன? வெங்காயம். இது வந்து சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தாலும் தெரியும். இது வந்து தக்காளி, தூக்கும் போதே ஜூஸ் ஆகுது எல்லாம். பச்சை மிளகாய். ஏய், இன்னும் உள்ள இருக்குதா? நான் போய் எடுத்துவாங்க. எங்கள் அப்பா வேலை செய்கிறாரா இல்லைன்னு பார்த்துட்டு வர சொன்னார். வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்க போகிறான். பருப்பு பார்த்துவாங்க, துவரம் பருப்பு, மல்லிகை தலை, காய்கறி தலாம் வாங்கியாச்சு. அடுத்தது இப்போ அரிசி வாங்குறதுக்காக போகிறாங்க. இங்கேயே இருக்குது, எதனாலும் தெரில, இங்கே வாங்கலை, அங்கே போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். அரிசி வாங்க. அங்கேருந்து நாங்கள் தாரமங்கலத்துக்கு போகிறோம். தாரமங்கலம் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் வரும்ல, 1.5 கிலோமீட்டர் வரும். அதுக்காக போயிட்டுருக்கோம். அப்படி பாருங்கள். அப்படியே சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கமெண்ட் போடுங்க, ஒரு லைக் போடுங்க. அரிசி எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ஃபேன் ஒன்று வாங்கணும். அந்த ஃபேன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் பின்னாடி பைக்கில் வராங்க. டோர் போட்டாச்சா? டோர் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம லெஃப்டில் கட் பண்ணணும். இது போனால் ஓமலூர் போவோம். பாருங்கள், 2 நாளாக மழை பெஞ்சதுக்கு ஏரியெல்லாம் நம்பி ஃபுல்லாக ரோட்டில் போயிட்டுருக்கு. 2 நாளாக பிளாக் பண்ணிட்டாங்க இந்த ரோட்டையை. அங்கே பாருங்கள், ஒரு கோயில் தெரியுதுங்களா? இது வந்து பழங்கால கோயில். இது எத்தனை வருஷம்னு கொஞ்சம் தெரியல டீட்டெயில. அடுத்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சு போடுறோம். இங்கே பாருங்கள், ஏரி உடஞ்சி இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு 3 நாளாக ரோட்லேயே தண்ணி போயிட்டுருக்கு, வெள்ளம்.
பாருங்கதா எல்லாம் டிராஃபிக் ஒரு 3 நாளாக ரோட்டே பிளாக் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கதா ரோட்டில் எவ்வளோ வெள்ளம் போகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஏரி தண்ணி. அந்த பவளத்தானூர் ஏரியில் போய் பாருங்க இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ போகுதுன்னு. இவ்வளோ தண்ணி போகுது. ரோடே ஒரே ஸ்மெல்லுங்க ஃபுல்லாக. எல்லாம் கழிவு நீர், எல்லாம் கழிவு நீர் கலக்குது. இதுதான் தாரமங்கலம், பார்த்துக்கோங்க. இதுதான் கைலாசநாதர் கோவில், சிவன் கோவில், ரொம்ப பிரபலம் சேலத்தில். பாருங்க இண்டிகேட்டர் போட்டு வளைஞ்சாலும் யாரும் கண்டுக்கிறது இல்லை ப்ரோ. இப்படியே வராங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? இப்போ நம்ம அரிசி எடுக்கிற இடத்துக்கு இதுதான் அந்த கோயில். கோபுரம் தெரியுதுங்களா? ஒரு நாளைக்கு உள்ளே போய் ரிவ்யூ போடலாம். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, விநாயகர் சதுர்த்தி லீவ் நாளுனால. ஏன்னா இங்கே ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். முதல்ல ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கினுங்க. கொஞ்சம் கேமரா ஆடிக்கிட்டே இருக்கு. கேமராமேன் வேறு புலம்புறாரு. நெக்ஸ்ட் டைம் வாங்கிடுறோம். ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தது முதல்ல ஹோல்டர் தான் வாங்கணும். இதுதான் அண்ணா சிலை. இங்கே தான் வந்து வாரம் காய்கறி சந்தை போடும். இங்கே தான் இப்போ நிற்க சொல்லியிருக்காங்க. இது எங்கே எடுக்கிறாங்கன்னு தெரில. கொஞ்சம் வாரம் போட்டு நிறுத்துவோம். ஓகே guys, இடம் வந்துட்டோம். எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம்.